ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த செஷன் என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு தெரியும் ஆத்தர் புக் சீரிஸ் வந்து நம்ம விதைகள்ல போய்கிட்டு இருக்கு. ஒரு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்கு நம்ம மெட்டீரியல் பைலிங்குவலா கொடுத்துட்டு, அதுல இருந்து டெய்லி ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் வச்சு, அதுல இருந்து எம்சிக்யூ ஈச் டாபிக்கு எம்சிக்யூ எழுதிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில 3 ஏபிஎஸ் சீரிஸ் நமக்கு போயிட்டு இருக்கு. கா வெங்கடேசனோட தற்கால தமிழக வரலாறு, பா சிவா சார் புக்கோட சமூக பொருளாதார பிரச்சனைகள், அடுத்தது இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் நவம்பர் 26 நம்ம கான்ஸ்டியூஷனல் டே அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வரிசையில 4வதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 17 டிபார்ட்மெண்ட்டை மட்டும் எடுத்து, என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி இம்பார்ட்டன்டா கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியாஸ்ல இருந்து நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதோட பாலிசி நோட்டை மட்டும் பைலிங்குவலா உங்களுக்கு கொடுத்துட்டு, இப்போ ஒரு 300-400 பேஜஸ் இருக்குன்னு வைங்களேன், அதை வந்து 2ஆவோ 3ஆவோ ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டேன், பிடிஎஃப் மெட்டீரியல் மாதிரி. ஸோ அதுல இருந்து ஒரு எம்சிக்யூ, அதுல இருந்து ஓரல் டெஸ்ட் டிஸ்கஷன், ஜஸ்ட் டிஸ்கஷன் மாதிரி. ஸோ இந்த 3 சீரீஸ் நீங்க எப்படி அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரியே இருக்கும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி இதுல ஜாயின் பண்ணிருப்பீங்க. இது எல்லாமே குரூப் 2 2A மெயின்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு இது எல்லாமே நீங்க ஃப்ரீயாவே ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இல்ல எனக்கு தனியா வேணும் அப்படின்னாலும் நீங்க இது தனியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டீடைல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும், 7867945526. அந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வெயிட்டிங் கால் வந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன கொடுக்குறோம், இதுல பைலிங்குவலா மெட்டீரியல் கொடுத்துருவோம், டெஸ்ட்டும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளஸ் ஓரல் டிஸ்கஷனும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ வீக்ல வந்து பாத்தீங்கன்னா 3 டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். ஏபிஎஸ் சீரிஸ் ஃபுல்லும் சேர்த்து 3 to 4 டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே எம்சிக்யூஸ் இருக்கும். எம்சிக்யூக்கு எக்ஸ்பிளேஷன், ஆன்சர் வித் எக்ஸ்பிளேஷனும் உங்களுக்கு வந்து இருக்கும். இது வந்து லிமிட்டடா ஒரு 26ஆம் தேதி கான்ஸ்டியூஷனல் டே வரையில தான் உங்களுக்கு இதுக்கும் டைம். ஆல்ரெடி லக்ஷ்மிகாந்துக்கு டைமும் வந்து ஆஃபர் பிரைஸ்க்கு 26ஆம் தேதி தான் சொல்லியிருக்கேன். அது ஜஸ்ட் நான் ஜென்டல் ரிமைண்ட் பண்றேன். அண்ட் அனதர் திங் வந்து உங்களுக்கு தெரியும், 2026ல எல்லா எக்ஸாம் வரப்போகுது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த காலி பணியிடங்களுக்கான தேர்வுகள் வர இருக்குது. உங்களுக்கு தெரியும், யூனிவர்சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி தான் எடுத்து நடத்த போறாங்க. ஸோ வேகன்சி வந்து பல்கா வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று வந்தாலும், ஒரு 10 வந்தாலும் 20 வந்தாலும் அதுல ஒரு சீட் நமக்குங்கிறது மட்டும் நம்ம கிளாரிட்டியா தெளிவா இருந்துக்கணும். அது உங்களுக்கே தெரியும். இன்றிலை பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்ன ஆகுமோ ஓரிரவில். ஸோ நம்ம இன்னைக்கு விட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க 6 to 8 மாறப்போகுது. அடுத்து 9th 10th 11th 12th புக் எல்லாமே மாறப்போகுது. ஸோ கம்ப்ளீட்டா நம்ம இப்பவே நம்ம பழைய புக் படிச்சுட்டு இருக்கோம். இப்ப புது புக் வந்துச்சுன்னா இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது பழசாயிரும். ஏற்கனவே இருக்க பழசு பழைய பழைய ஆயிடும். அப்படியே எத்தனை பழைய ஸ்கொயர் கியூப்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு எண்டு தான் 2026ல நமக்கு ஆன்சர் சொல்ல போகக்கூடிய இந்த ஒரு பேட்ச். என்னன்னா ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லுமே இருக்கக்கூடிய பேட்ச். இந்த பேட்ச்க்கு ரெஜிஸ்டர் நீங்க பண்ணணும். ஃபீஸ் வந்து 5000 தான். உங்களுக்கு தெரியும், ஒரு குரூப் 2 பிசிஎம் ப்ரிலிம்ஸ் வித் கம்ஸ் மெயின்ஸ் இதுக்கே 5000 வந்து வைக்கிறாங்க. பட் நான் வந்து எனக்கு ஒரு 50 ஸ்டூடெண்ட் மட்டும் வேணும் ஓரளவு. ஏன்னா இந்த 5000 பேட்சில் ஜாயின் பண்றவங்க வேற எங்கேயுமே போய் அதிகமான பிரைஸ் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களா தான் இருப்பீங்க. அது அந்த அந்த 50 பேர் மட்டும் எனக்கு போதும். அதனால நான் வந்து ஒன்லி லிமிடெட் சீட்ஸ் தான். அதே மாதிரி 50 பேரு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவள் ஆயிடும். இல்லைனாலும் நான் 26ஆம் தேதி வரையிலும் உங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் டே வரையிலும் இந்த ஆஃபர் பிரைஸ் தான் போகும், சரிங்களா? இதில் நம்ம என்ன பண்ண போறோம், குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் கொடுக்க போறோம். குரூப் 2 2ஏக்கு ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் பேட்ச் வந்து நம்ம கொண்டு போக போறோம். குரூப் 2க்கு 2ஏ மெயின்ஸ் என்னென்ன படிக்கலாம், எப்படி எப்படி படிக்கலாம், இந்த மாதிரி எல்லா விஷயமே இப்ப டிஆர்சிஎஸ் போஸ்டிங் வாங்கி ட்ரைனிங் முடிச்ச ஜீவிதா மேம் நமக்கு 1 இயர் ஃபுல்லுமே நம்ம கூட டிராவல் பண்ண போறாங்க. ஸோ அதனால இந்த பிசிஎம் பேட்ச் கிளாஸ் டெஸ்ட் ஃபுல்லுமே வரப்போகுது. அடுத்தது குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் ஜிஎஸோட இருக்க போது. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ 3வது டெஸ்ட் நீங்க எழுத போறீங்க இல்லையா, வர ஞாயிற்றுக்கிழமை நாளைக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியல. ஸோ சண்டே வந்து நீங்க எழுத போறீங்க. தமிழ்ல இருந்து 16 அவுட் சோர்ஸ், இளங்குமரனார், நன்னூல், தொல்காப்பியம், எழுத்து அதிகாரம், சொல்லதிகாரம், கலைச்சொற்கள், இந்த மாதிரி ஒரு 16 அவுட் சோர்ஸ் புக்கை எடுத்துட்டு நம்ம அதுல இருந்து பர்டிகுலர் பேஜ் நம்பர்ஸ் மட்டும் டெஸ்ட் நம்பர் 1 டெஸ்ட் நம்பர் 2ன்னு மெட்டீரியல்லாம் கொடுத்து நமக்கு அது ஒரு ஓரல் டிஸ்கஷன் மாதிரி வச்சு அதுக்கு டெஸ்ட் பேட்ச் பண்றோம். தமிழுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆனுவல் பிளானர் வந்த உடனே இப்பவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நவம்பர் 26 வரையில தான் உங்களுக்கு இந்த பேட்சோட பிரைஸ் வந்து இருக்க போகுது. இல்லைன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிரைஸ் இருக்கும். நான் அதை வந்து அப்பப்ப நான் அப்டேட் பண்றேன். கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் எவ்ரிதிங் வந்து
உங்களுக்கு ரொம்ப யூனிக்கான கொஸ்டின்ஸா தான் வந்து இருக்கும். எப்பவுமே கொஸ்டின் வித் ஆன்சர் மட்டும் இருக்காது. அந்த ஆன்சரோட எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு இருக்க போகுது. சரிங்களா? ஸோ ஏபிஎஸ் சீரிஸ்ல நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதோட சேர்ந்து 4வதா இந்த 17 டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆஃபர் இருக்கு. அது என்ன டீடைல்னு சொல்லி நீங்க கேளுங்க. ஓரல் டெஸ்ட் நான் வைக்கும்போது நேத்துமே நான் சொல்லியிருப்பேன். ஒருவேளை அட்டெண்ட் பண்ணாதவங்க கேளுங்க. ரெக்கார்டட் இன்னும் கேட்காதவங்க வந்து கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதுல இருந்து ஒரு பர்ட்டிகுலர் பேஜஸ் மட்டும். ஏன்னா 2 ஒரே முட்டா நம்ம அத்தனை படிக்க முடியாது. ஒரு 20 பேஜ், ஒரு 50 பேஜ் பார்க்கலாம். இது மொத்தம் 100 பேஜ் இருந்துச்சுன்னா 50, 50ஆ பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாரி தமிழ்ல இருக்கு. இது அப்படியே கவர்ன்மெண்ட் சோர்ஸ் தான். தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. நாங்க சும்மா இந்த மாரி புல்லட்ஸ் மட்டும் போட்டு படிக்கிறதுக்கு ஏதுவா வந்து பண்ணியிருக்கிறோம். போல்ட் பண்ணி. அவ்வளோதான். சரிங்களா? வேற எதுவும் எல்லாமே இது கவர்ன்மெண்ட் சோர்ஸ் தான். ஓகேவா? எதுவுமே புதுசா ரெடி பண்ண போறதில்ல. நம்ம அகாடமி இதெல்லாம் படிக்கிறதுக்கு இந்த மாரி தான் நம்ம படிக்கணும். சரிங்களா? அதே வந்து இங்கிலீஷ்லயும் இருக்கும். இதுவுமே நமக்கு அவைலபிள் தான். கவர்ன்மெண்ட் சோர்ஸ் தான். இது ஒண்ணும் நாங்க புதுசா பண்றதில்ல. என்னன்னா எம்சிக்யூ வந்து எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஓரல் டெஸ்ட் எடுக்கிறோம். அவ்வளோதான் இதுல இருக்கு. சரிங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதே இங்கிலீஷ்ல இருக்கு. இந்த மாரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயே குடுத்திருக்கிற அந்த திருக்குறள் ஆகட்டும், இல்ல ஏதாவது செய்யுள் வரி ஆகட்டும், அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் எக்ஸாம்ஸ்ல. ஸோ அத நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பாலிசி நோட் இந்த மாரிலாம் வந்து புல்லட்ஸ் போட்டு நாங்க நீட்டா குடுத்துருப்போம். நீங்க படிச்சுக்கோங்க. என்னோட சஜஷன் என்னன்னா, இந்த டிஎன்-1, டான்ஃபினெட் இந்த மாரி இருக்கிறது எல்லாமே இங்கிலீஷ்ல படிங்க. ஓகேவா? தமிழ் பிடிஎஃபே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் பிடிஎஃப்பும் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க படிங்க. ஏன்னா இந்த மாரி இத ஸ்மார்ட்ல என்ன? இந்த மாரிலாம் கேட்பாங்க. ஓகே. டிஐடிஎன்னா என்ன? நம்ம டிஜிட்டல் தமிழ்நாடுன்னு போயிருவோம். பாருங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதெல்லாமே நான் டிஸ்கஷன் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். அத நீங்க வந்து பார்த்துக்கலாம். 26த் வரையில தான் டைம். நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து எம்சிக்யூ இருக்கும். எம்சிக்யூ வந்து அதுவும் பைலிங்குலா அதாவது தமிழ் படிக்கிறவங்க தமிழ் வாங்கிக்கோங்க. இங்கிலீஷ் படிக்கிறவங்க இங்கிலீஷ் வாங்கிக்கோ. இல்ல 2மே நான் வேணும்னாலும் இந்த 4 ஒருத்தங்களுக்கு இந்த 4மே குடுத்துருவேன். தமிழ் மெட்டீரியல், இங்கிலீஷ் மெட்டீரியல், தமிழ் எம்சிக்யூ, இங்கிலீஷ் எம்சிக்யூ. ஸோ இந்த மாரி ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து குடுத்துருவேன். சரிங்களா? ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். பின்னாடியே இந்த பிடிஎஃப் பின்னாடியே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து இருக்கும். அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்க. ஆன்சர் இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதே மாரி தான் உங்களுக்கு தமிழ்லயும் வந்து இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே கொஸ்டின் தான். அதே கொஸ்டின்ஸ் தான் இங்க தமிழ்லயே இருக்கும். ஸோ இதோட பேஜஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் கீ வித் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சும்மா ஒன் லைனர் மாரி இருக்காது. கூற்று காரணம் மாரி இருக்கும். விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட் எது உண்மை? எது தவறு? அப்படிங்கிற மாரி இருக்கும். குரோனாலஜிக்கல் ஆர்டர் இருக்கும். ஹிஸ்டரிலலாம் பார்த்தீங்கன்னா, குரோனாலஜிக்கல் ஆர்டர் இருக்கும். எது சரியானது? எது தவறானது? எத்தனை இணைகள் சரியா இருக்குது? இதுக்கு எக்ஸ்பேண்ட் என்ன? அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். பொறுத்துக கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கொஸ்டின்ஸ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நீங்க ஜாயின் பண்றக்கு வந்து இத வந்து மெட்டீரியல எனக்கு சாம்பிளா நீங்க வாங்கிக்கோங்க. இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சாம்பிளா குடுக்குறேன். சரிங்களா? இத நீங்க வாங்கி பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட்டுமே நான் உங்களுக்கு குடுக்குறேன். இந்த ஓரல் டெஸ்ட்டுமே நீங்க அட்டெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சாம்பிள் மாரி அட்டெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அடுத்து 2026ல வரக்கூடிய இந்த அனைத்து தேர்வுகளுக்கும், அந்த தேர்வு களத்த எதிர்கொள்றக்கு பிரிப்பரேஷன் ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். ஓகேங்களா? நம்ம இடத்திலேயே, நம்ம சொந்த ஊர்லயே போஸ்டிங் வாங்கணும். அதுதான் நம்ம எய்மா இருக்கணுமே தவிர, ஏதோ ஒரு போஸ்டிங் அப்படின்னு சொல்றத ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா, நம்ம அந்த அளவுக்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு 6 டூ 12த் புக்க நம்ம கரைச்சு குடிச்சிருக்கோமோ, அந்த மாரி ஆத்தர் புக்குக்குமே ஒவ்வொரு டாபிக்குமே நம்ம இந்த மாரி பைலிங்குவல் மெட்டீரியல் குடுத்துட்டு, எம்சிக்யூ குடுத்துட்டு டெஸ்ட் வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் டிஸ்கஷன் பண்றோம். சிபிடி டெஸ்ட் தனியா போயிட்டுருக்கு. குரூப் 2 மெயின்ஸ் தனியா போயிட்டுருக்கு. நான் காட்டுறேன். 2ஏ மெயின்ஸ் நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம். அதோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு? எப்படி நீங்க சிபிடி அட்டெண்ட் பண்ணணும்? அதே மாரி குரூப் 2 ஓட ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக் எப்படி இருக்கு? இது எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல நான் போடுறேன். ஏன்னா, இவ்ளோ கோர்ஸ் டீட்டெயில் நான் ஒரே வீடியோல போட்டேன்னா, வீடியோ வந்து லென்த் ஆயிடும். சரிங்களா? ஸோ இந்த பாலிசி நோட்ஸ் தான் இப்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாலிசி நோட்டுக்கு இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில் வந்து சொல்றேன். சரிங்களா? ஸோ டோட்டலா 17 இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டு பைலிங்குலா ப்ரிப்பேர் பண்றோம். நான் 4 தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். நான் 2ஏ தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்லாம் நினைக்காதங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள குரூப் 1க்கு டார்கெட் வைங்க. எல்லார்னாலயும் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.